இதற்கு முன் உள்ள பதிவில் குடும்ப நல நீதிமன்ற சட்டம் 1955 பற்றி பேசியிருந்தேன். அதில் பிரிவு 9 கான்சுகல் ரைட், கணவனோ அல்லது மனைவியோ பிரிந்திருந்தால் சேர்ந்து வாழ்வதற்காக போன்ற நீதிமன்றத்தில் அணுக வேண்டிய சட்ட விதி நம்பர் 9. அடுத்து 13 பற்றி சொல்லியிருந்தேன். அதில் பல பிரிவுகள் உள்ளது. டைவர்ஸ் போடுவதற்காக ஒருவர் திருமணத்திலிருந்து பிரிந்து வாழ்வதற்காக போட வேண்டிய சட்ட விதிகள் எதன் கீழ் பதிவு செய்யலாம் என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது பிரிவு 13B. 13Bயில் என்ன சொல்லுகிறது என்றால், கணவனோ மனைவியோ நீதிமன்றத்தில் எந்த விதமான வழக்கு தாக்கல் செய்திருந்தாலும் பிரிவு 9 அல்லது 13 படி டைவர்ஸ் அல்லது சேர்ந்து வாழ்ற எந்த வழக்கு தாக்கல் செய்திருந்தாலும் இருவரும் மனம் ஒத்து பிரிவதற்காக முடிவெடுத்து தாக்கல் செய்ய வேண்டிய மனுதான் 13B. 13B என்ற பிரிவு குடும்ப நல நீதிமன்றத்தில் பிரிவு 1900 சட்டம் 1955 இந்த பிரிவு வருகிறது. அந்த 13Bயில் அந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம் இருந்தால் போதும். அது என்னவென்றால், திருமணமாகி இருவருக்கும் 1 ஆண்டு தள்ளி இருக்க வேண்டும். 1 ஆண்டு கழித்த பின்னரே இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். நீதிமன்றத்தில் ஃபேமிலி கோர்ட் இதை நாம் அந்த வழக்கு குறித்து மனு செய்ய முடியும். அப்படி 13B மனு செய்யும்போது 2 பேரும் மனுதாரர்களாக மாறிவிடுவார்கள். எதிர்பார்ட்டி என்பது யாரும் இல்லை. மனுதாரர் 1, மனுதாரர் 2, பெட்டிஷனர் 1 அண்ட் பெட்டிஷனர் 2 அப்படி என்றுதான் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த மனு பெரும்பாலும் 6 மாதத்துக்குள் விசாரணை பெறும். 6-7 மாதத்துக்குள் டிகிரி ஆகிவிடும். ஆனால் அதன் பிறகு அவர்கள் மனம் ஒத்து பிரிந்து செல்லலாம். பிரிந்து செல்பவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ விரும்பினால் பழையபடி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பிரிவு 8 படி பதிவு செய்ய வேண்டிய திருமணங்கள் அனைத்தும் பிரிவு 8 படி பதிவு அலுவலகத்தில் சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து பிரிவு 24 வழக்கு 2 நீதிமன்றத்திலோ அல்லது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தாலோ 2 பேருமே பிரிவு 24 கீழ் அங்கு மனைவி வழக்கு செலவை கணவன் மீது தாக்கல் செய்யலாம். அல்லது மனைவி அதிகமாக சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்தால் கணவன் மனைவி மீது வழக்கு செலவு உடனடி வழக்கு செலவுக்காக தாக்கல் செய்ய வேண்டிய மனு பிரிவு 24. பிரிவு 25 என்ன சொல்கிறது என்றால், கணவனோ மனைவியோ நிரந்தர வருவாய் இல்லாதவர்கள் அடுத்த வருவாய் உள்ளவர்களிடமிருந்து மாதந்தோறும் நிரந்தர வருமானம் நிரந்தர வருவாய்க்காக மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். அவ்வாறு தாக்கல் செய்யும் மனு நீதிமன்றத்தில் பிரிவு 24 இடைக்கால நிவாரணம் உடனடியாக வழங்க உத்தரவிடலாம் நீதிமன்றம். அடுத்து 25 பெர்மனண்டாக அவருக்கு முடியும் போது டிகிரி ஆகும்போது மாதந்தோறும் கணவனுக்கு மனைவியோ அல்லது மனைவி கணவனுக்கோ இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடலாம். இதில் பெரும்பாலும் 100% பெண்களுக்காகவே இது சாதகமாக அமைகிறது. எல்லா நீதிமன்றத்திலும் சட்டங்களும் அவ்வாறே தான் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீறி உள்ளவற்றை அடுத்த பதிவின் போது உங்களுக்கு அடுத்த பதிவில் தெரிவிக்கிறேன். வணக்கம். இந்த பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி வேண்டிக் கொள்கிறேன்.